த்விதீயா விபக்தியானது ராமனை ராமனை குறித்து அப்படின்ற ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? ராமனை குறித்துன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இப்போ ஒரு அண்ணா கடைசியா ஒரு கேள்வி கேட்டா, சுவாமி அங்க ஒரு இடத்துல மட்டும் விசர்க்கம் வந்தது, மத்த இடத்துல எல்லாம் வரலையேன்ற மாதிரிதான். என்ன சுவாமி இங்க ராமன்னு இருந்த இந்த வார்த்தை இங்க ராமனைன்னு மாறிடுதே அப்படின்னா, இங்க கூட ஒண்ணு வந்து சேர்ந்தது. என்ன சேர்ந்தது? ஐ ஐ அப்படின்னு சேர்ந்தது. என்ன சேர்ந்தது? ஐ. அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்துல சேர்றது. இப்ப இந்த அண்ணா கேட்கும் போது நான் பாருங்க கையிலேயே வெண்ணெயை வச்சு நான் அல்லாடின்னு இருந்திருக்கேன். இப்ப இங்கேயே இருக்கு, காமிச்சிருக்கலாம் அப்படியே. இப்போ இங்க எப்படி இந்த ஐ அப்படின்றது சேர்றதோ அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்துல அங்க சேர்றது. கரெக்ட் கரெக்ட் புரியுது. சரியா? இப்போ இப்போ இந்த ஐ குறித்து திவித்தியான்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ குறித்து திவித்தியா. முதல்ல பிரதமாக்கு என்ன சொன்னீங்க? பெயர் பிரதமான்னு சொன்னீங்க. இப்ப ரெண்டாவது என்னது? ஐ குறித்து திவித்தியான்னு சொல்றீங்க. அப்போ ஐ குறித்துன்ற இந்த ரெண்டு ஹிண்ட ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ராமனை குறித்து அப்படின்றது வந்து புரியறதா? இப்போ இந்த குறித்துன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை நோக்கி, இதை நோக்கி, அதை குறித்து, இதை குறித்து, இது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சம்ஸ்கிருதத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சாரி, தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேக்குறதா? கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராமன் செல்கிறான். ராமன் எதை நோக்கி செல்கிறான்? ஒரு கேள்வி வருமா வராதா? வருமா வராதா? வரும். அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம்? ராமன் வீட்டை நோக்கி செல்கிறான். ராமன் காட்டை நோக்கி செல்கிறான். ராமன் பள்ளிக்கூடத்தை நோக்கி செல்கிறான். சொல்லுவோமா மாட்டோமா? அதுதான் இந்த குறித்துன்ற அர்த்தத்துல வருது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரியா? நான் சொல்றது புரியறதா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேனா? இல்ல. ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க சுவாமி, புரியல அப்படின்னா திருப்பி கேட்கலாம், தப்பு இல்ல. சரி சரி. அடுத்தது இப்ப குறித்துன்ற அர்த்தத்தை பார்த்தோம். இந்த ஐ அப்படின்றதுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ராமனை கூப்பிடு, ராமனை பார்க்க சொல், ராமனை சாப்பிட சொல், ராமனை தூங்க விடு. இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நீங்க தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நீங்க சம்ஸ்கிருதத்துல சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விபக்தி வந்து யூஸ் ஆகும்? த்விதியா விபக்தி தான் யூஸ் ஆகும். புரியறதா? கேக்குறதா? இப்போ நம்ம என்ன கேட்போம்? சுவாமி நீங்க இங்க பார்த்து தமிழ பார்த்து சொல்லிடுறீங்க, ராமனை குறித்துன்னு சொல்லிடுறீங்க. சம்ஸ்கிருதத்துல என்ன அப்படின்னா நீங்க ஒண்ணு அந்த சப்தத்தை வாசிக்கல. அதனாலதான் நான் சம்ஸ்கிருத எக்ஸாம்பிளா கொடுக்காம உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸாவே கொடுத்துருக்கேன். ராமனை பார்க்க சொல், ராமனை குறித்து, பள்ளிக்கூடத்தை நோக்கி, காட்டை நோக்கி, இது மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது காரணம்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல இந்த புது லாங்குவேஜை கத்துனீங்கன்னா ரொம்ப சுலபம். புரியறதா? சரி சுவாமி எங்களுக்காக ஒரு 2 சென்டென்ஸ் தான் சொல்லுங்களேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன், லோச்சனி அம்மா கிட்ட சொல்றேன். லோச்சனி அம்மா ராமனை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ லோச்சனி அம்மாவை நான் சொன்னது ராமனை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா சம்ஸ்கிருதம் எப்படி சொல்லணும்? லோச்சனி ராமம் பஷ்ய. என்ன சொன்னா இப்போ? ராமம் பஷ்ய. ராமம் பஷ்ய அப்படின்னா, பஷ்ய அப்படின்னா பார். பஷ்யனா என்ன அர்த்தம்? ராமம் பஷ்ய அப்படின்னா ராமம்ன்றது வித்யா விபக்தி ஏகவசனத்துல வரப்போறது. நீங்க அதை வாசிக்க போறீங்க.
அப்போ ராமம் பஷ்யன்னு நான் சொன்ன உடனே ராமனை பார் அப்படின்ற அர்த்தத்தை கொடுத்தோம். புரிஞ்சுதா? புரியுது. சரியா? கேக்குறதா? கேட்கறதுப்பா. கேக்குறது. இப்போ ஒன்ஸ் இந்த கான்செப்ட புரிஞ்சுட்டீங்கன்னா, ஐ குறித்து த்விதியான்றத புரிஞ்சுட்டீங்கன்னா, ராமனை, கிருஷ்ணனை, பூனையை, யானையை எல்லாம் சொல்லிட்டே போக வேண்டியதுதான். புரியுறதா? சுவாமி, ஸ்திரீலிங்கம் வந்தா இப்போ ஒரு எக்ஸாம்பிள். மகோதயா, அப்ப பஷ்யங்கிற லோட்லகாரம் தானே? ஆமா, வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சுங்க. இப்போ ஒரு அம்மா கேட்டா, எங்களெல்லாம் நாங்க தான் மெஜாரிட்டி, உங்க கிளாஸுக்கு வரதே நாங்க தான், எங்களை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது கிடையாது. கரெக்ட், தப்பு பண்ணிட்டேன். இப்ப சொல்றேன். ஆதிலட்சுமி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கா. ஆதிலட்சுமி அப்படின்னு சொல்லும் போது பிரதமா விபக்தியில இருந்தது ஆதிலட்சுமி அப்படின்னு சொன்னா அதிபதியா விபக்தியா மாறுது. ஒரு அம்மா இருக்கா கலா அப்படின்னு, அந்த அம்மாவுடைய திவித்தியா விபக்தி வரணும்னா கலாம் இம்முக்கு மேல போட்டாச்சுன்னா அது திவித்தியா விபக்தியா மாறிடுறது. இன்னொரு அம்மா இருக்கா ஜானகி அப்படின்னு, ஜானகீம். இப்ப நீங்க கூட இந்த பஷ்யாவை சேர்த்துட்டே வாங்கோ. ஒரு அம்மா இருக்கா சைத்தன்யா அப்படின்னு, ஒரு மேல ஒரு டாட் போட்டுக்கோங்க, சைத்தன்யாம் அப்படின்னா திவித்தியா விபக்தி. புரிஞ்சுதாம்மா? ஓகே சுமி, அண்டர்ஸ்டுட். இப்போ எல்லாமே தீர்க்கமா வந்துருமா? ஆமா மகோதயா, எல்லாம் தீர்க்கமா வந்துரும். ஆமா ஆமா ஆமா, சரியா? ஓகே. அதே நீங்க இகாராந்த புள்ளிங்கத்துல பார்க்கும்போது இதெல்லாம் ஹ்ரஸ்வமா தான் வரும். அது இப்ப நான் சொன்னா புரியாது, யாரும் தப்பா எடுத்துன்ற வேண்டாம். இவர் எப்ப பாரு இதே பதிலே சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுறேன், தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. அது இந்த கான்செப்ட்ல புரியாது, அது வரும்போது கண்டிப்பா சொல்றேன், சரியா? இப்போ இந்த த்வித்தியா விபக்தியில வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. வெரி குட், வெரி குட். இது ரெக்கார்டு வரும்ல? நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். கண்டிப்பா வருமா, கண்டிப்பா வரும். இந்த பாத்துக்கிறேன். கிளாஸ் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துல போட்டுருவேன், சரியா? பாத்துக்கிறேன். அப்படி டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கேட்கும். கண்டிப்பா கேளுங்க. வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புங்க, சரியா? கூடுமானவருக்கு வாய்ஸ் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். சில பேர் ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம்.